அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த உலகில் மனித இனத்தைப் போலவே ஜின் இனங்களும் உள்ளன. ஜின்களில் தீயவர்கள் இப்லீஸ் அல்லது ஷைத்தான் என்று அழைக்கப்படுகின்றனர். ஜின்களில் நல்லவர்கள் சாலிஹீன்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். மோசமானவர்கள் இப்லீஸ் அல்லது ஷைத்தான் என்று அழைக்கப்படுகின்றனர். சூரத் அல் கஹ்ஃபில் இப்லீஸை பற்றி பேசும்போது அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், இப்லீஸ் ஜின் இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். ஜின்களின் ஒரு தனித்தன்மை என்னவென்றால் அவர்கள் வெவ்வேறு உருவங்களை எடுக்கும் திறன் கொண்டவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த திறனை வழங்கியுள்ளான். உலமாக்கள் அந்த உருவங்களை விரிவாக விளக்குகின்றனர். கருப்பு நாயின் உருவத்திலும் கருப்பு பூனையின் உருவத்திலும் மற்றும் வீடுகளில் காணப்படும் பாம்புகளின் உருவத்திலும் ஜின்கள் பெரும்பாலும் உருவம் எடுக்கின்றனர். வீடுகளில் காணப்படும் சிறிய வகை பாம்புகள் ஜின் இனத்தை சேர்ந்தவையாக இருக்க வாய்ப்புள்ளது. அல்லாஹுவின் பெயரை உச்சரித்து இங்கிருந்து வெளியேறு என்று 3 முறை அந்த பாம்பிடம் கூறினால் 3 முறைக்குள் அது வெளியேறிவிட்டால் அது நல்ல ஜின்களாகும். இல்லையெனில் அதை அழிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்துள்ளார்கள். வீட்டில் காணப்படும் எல்லா பாம்புகளும் ஜின்கள் என்று அர்த்தமல்ல. சில பாம்புகள் விஷமுள்ளவையாக இருக்கலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வால் சிறிய பாம்பு, அதை பற்றி உலமாக்கள் அனலி என்று விளக்குகின்றனர். மேலும் உடலில் 2 கருப்பு புள்ளிகள் உள்ள பாம்புகளை அழிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். வீடுகளில் காணப்படும் எல்லா பாம்புகளும் ஜின்கள் என்று கருதக்கூடாது. சில மட்டுமே ஜின் இனத்தை சேர்ந்தவை. ஜின்கள் என்பதை அடையாளம் காண ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். அதாவது 3 முறை அந்த பாம்புக்கு அனுமதி வழங்க வேண்டும், வீட்டை விட்டு வெளியேறுவதற்காக. அல்லாஹ்வின் பெயரால் எங்களை தொந்தரவு செய்யாதே, இங்கிருந்து வெளியேறு என்று கூறினால் அது ஜின்களாக இருந்து நல்ல ஜின்களாக இருந்தால் அது வெளியேறும். 3 முறை அனுமதி கொடுத்த பிறகும் அது வெளியேறவில்லை என்றால் அதை அழிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். ஷைத்தானின் ஜின்களின் இருப்பு அதிகமாக காணப்படுவது கருப்பு நாய்களில் ஆகும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், கண்களுக்கு மேல் 2 வெள்ளை புள்ளிகள் உள்ள கருப்பு நாயை அழிக்கவும் அது ஷைத்தான் என்று. உலமாக்கள் இந்த ஹதீஸை 2 விதமாக விளக்குகின்றனர். ஒரு பிரிவு உலமாக்கள் கூறுகின்றனர், ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது ஷைத்தானின் குணங்களை கொண்ட உயிரினம் என்று, அதாவது பயனற்ற மக்களை தொந்தரவு செய்யும் உயிரினங்கள். மற்றொரு கருத்து இந்த ஹதீஸின் வெளிப்படையான பொருளை எடுக்க வேண்டும், அதாவது ஷைத்தான் என்று கூறப்பட்டது உண்மையான ஷைத்தானை குறிக்கிறது. இமாம் குர்துபி உள்ளிட்ட பண்டிதர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கின்றனர். இதேபோல் சில உலமாக்கள் விளக்குகின்றனர், கருப்பு பூனையின் உருவத்திலும் ஜின்கள், குறிப்பாக ஷைத்தான்கள் உருவம் எடுக்கின்றனர். ஆனால் எல்லா கருப்பு பூனைகளும் ஜின்கள் என்று அர்த்தமல்ல. சில கருப்பு பூனைகள் ஜின் இனத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம். ஏன் ஷைத்தான்கள் கருப்பு நிறத்தை அதிகம் விரும்புகின்றனர்? உலமாக்கள் கூறுகின்றனர், கருப்பு நிறம் ஷைத்தானின் ஆற்றலை மிகவும் வெளிப்படுத்தக்கூடிய நிறமாகும். அதனால் ஷைத்தான்கள் அந்த நிறத்தை விரும்பி அந்த உருவத்தில் தோன்றுகின்றனர். சுருக்கமாக கருப்பு பூனைகள் பற்றிய விஷயம் உலமாக்களால் விளக்கப்பட்டுள்ளது, ஆனால் இது ஹதீஸ்களில் காணப்படவில்லை. ஆனால் கருப்பு நாய்கள் மற்றும் வீடுகளில் உள்ள பாம்புகள் பற்றிய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. ஜின்களின் மற்றும் ஷைத்தான்களின் தொந்தரவிலிருந்து பாதுகாப்பு பெற ஒரு உண்மையான முஃமின் காலையிலும் மாலையிலும் துஆக்களை படிக்க வேண்டும். மேலும் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். இதன் மூலம் ஷைத்தான்கள் மற்றும் ஜின்களின் தொந்தரவிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானின் தீமையிலிருந்து ஜின்களின் தொந்தரவிலிருந்து நம்மை அனைவரையும் பாதுகாக்கட்டும். ஆமீன்.